பல நேரங்களில் நாம் ஒருவரோடு கான்டாக்ட்ல இருக்கிறோம். we don't கனெக்ட் ஆகிறதே இல்லை. நீங்க அவதார் படம் பார்த்தீங்களா? பார்த்திருக்கிறீங்களா? அதுல ஒரு பழங்குடியினர் பற்றிய ஒரு படம் அது. அந்த பழங்குடியினருடைய வாழ்க்கையில அந்த இயக்குனன் ஒரு மிக சூட்சுமமான ஒரு விஷயத்தை வைத்திருப்பான். தன்னுடைய கூந்தலிலே இருக்கக்கூடிய ஒரு உணர்வு நரம்பை எடுத்து அடுத்தவர்களுடைய உணர்வு நரம்போடு தன்னை இணைத்து கொண்டுதான் அவர்கள் பேசுவார்கள். அதை அவர்கள் மனிதர்களோடு மட்டும் செய்ய மாட்டார்கள், மரத்தோடு செய்வார்கள், விலங்குகளோடு செய்வார்கள், காய்கனிகளோடு செய்வார்கள். எப்பொழுதும் ஒரு மனிதன் தன்னை மற்ற உயிர்களோடு எப்பொழுது தொடர்பு படுத்திக் கொள்கின்றானோ அப்பொழுதுதான் அவனால் முழுமையாக வாழ்ந்துவிட முடியும் என்பதற்கான சாட்சிதான் டு பி கனெக்டட். என் ஆன்மார்க்குள் போய் விழுந்த ஒரு விதையை உயர்ந்ததாக ஆக்குவதற்காக உங்கள் மத்தியில் அந்த தீயை, அந்த விதையை அப்படி போடுறதுக்காக நான் இதை பயன்படுத்துறேன். மார்க் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒரு வசனம் சொல்லுது, வேதம் அப்படினாலே மறை தானே. யூ லிசனிங் டு மீ? மறை பொருள் ஒன்று இருக்கு குழந்தைகளை. எது பேசினாலும் அதுக்கு பின்னால ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு. இறைவன் கிட்ட என்ன தியானினா, ஒருவேளை நீ இறைவன் நம்பிக்கை கொண்டவளாக இருந்தால் என்ன தியானி என்றால், இறைவா சொற்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மறைபொருளை எனக்கு வெளிப்படுத்துவாயாக, மறைவான கதவுகளை எனக்காக திறந்து வைப்பாயாக. இது குர்ஆன். மறைவான பொருளை அறிதல். பாருங்க, எப்பவுமே குழந்தைகளே எந்த ப்ரோக்ராம்க்கு வரும் பொழுதும் நீ ஒரு படமே பார்க்கட்டும், நீ சாப்பிடுறியா, எது இருக்கிறியோ முழுமையாக உன்னுடைய தன்னுணர்வில் இருந்து கொண்டு அதை செய்தால் அந்த அதுல இருக்கக்கூடிய பெரிய விஷயம் உன்னை வந்து சேரும். அது எதுவா இருக்கட்டும், இந்த தீபத்தை ஏத்தும் போது கூட முழுமையான ஆற்றல் வந்து சேரும். மா வித்திஷா வஹைஹிதா எல்லாம் கிடைக்கும். சோறு தான் சாப்பிட்ற, ஆனா எல்லாம் கிடைக்கும். சவனா பஹத்து சஹன புனத்து சஹவீரியம் கரவாவஹை தேஜஸ்வினா தமே நமஸ்து மா வித்திஷா வஹைஹி. சாந்தம் சாந்தம் சாந்தம். சொல்லுக்குள்ள போவாத, என்ன சொல்றாங்கிறதுல போ. கிண்டல் பண்ணிட்டு போயிடாத. என்னமோ மேட்டர் இருக்கு, மேட்டர் இல்லாம சொல்வானா? உள் வாங்கி வச்சுக்க. சொல்லணுமா இல்லையான்னு அப்புறமா முடிவு பண்ண. மனசுல உள்வாங்கி வச்சுக்க. தந்தை பெரியார் எல்லாவற்றையும் எதிர்த்தார். ஏன் எதிர்த்தார்? எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு ஏமாத்துறான்டா உஷாராருன்னார். தெரிந்து கொண்டு அடுத்த கட்டத்திற்கு போ. தெரியாமல் அடுத்த கட்டத்திற்கு போகாதே. நான் 3ஆம் வசனத்துக்கு வருகிறேன். சூப்பரான வசனம். ஒருவன் விதை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான். யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் சொன்னாருங்க, 3வது வசனம் அப்படி புறப்படுது. விதைகளை எடுத்துக்கொண்டு விதைப்பவன் புறப்பட்டான். 4வது வசனம். வழியில் சில விதைகள் விழுந்தன, பறவைகள் அதை பட்சித்தன. ஃபர்ஸ்ட் என்னாச்சு? வழியில சிலது விழுந்துருச்சு, பறவைகள் அதை தின்னு போட்டன, பட்சித்து போட்டன. 5ஆம் வசனம். சில கற்பாறைகள் மீது விழுந்தன, அது மண்ணில்லாத பாறையாக இருந்தது, மண் அதிகம் ஆழம் இல்லாத காரணத்தினால் அது உடனே முளைத்தது. 6வது வசனம். முளைத்த அந்த விதைகள் வெயில் பட்டவுடன் கருகி போயின. 7வது வசனம். சில விதைகள் முள்ளின் மீது விழுந்தன, முள்ளின் மீது விழுந்த விதைகள் முளைத்தன, முள்ளிருந்த காரணத்தினால் நெருக்கடிக்கப்பட்டு சிதைந்தன. சில விதைகள் நல்ல நிலங்களில் விழுந்தன, அவை ஒவ்வொன்றும் 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் போகம் தந்தன. எனக்கு மறைபொருளை உனக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். உள்ளுக்குள்ள எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. விதைகள் என்பது வெறும் விதைகள் அல்ல. உன்னுடைய உயிர், உன்னுடைய திறன், உன்னுடைய திங்கிங். நீ எங்க போடுற? வழியில போட்டுட்டு அப்படியே பறவைகள் பட்சிக்க போடுகிறாயா?
அல்லது பாறைகளின் மீது, மண்ணில்லாத பாறைகளின் மீது போடுகிறாயா, அல்லது முட்களின் மீது போடுகிறாயா, அல்லது நல்ல நிலங்களின் மீது போடுகிறாயா? பார்த்துக்கொள். இதெல்லாம் மெயின் விஷயம் இல்லைங்க. பெரிதினும் பெரிது கேட்கக்கூடிய கடைசி வசனம். பலர்னு அரைஞ்சிட்டு போயிடுச்சுங்க அந்த வேதம். என்ன வார்த்தை தெரியுமா குழந்தைகளே? நீங்கள் எல்லோரும் 17 வயதிற்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. இந்த வயதில் இதை உங்களுக்கு புரிந்துவிட வேண்டும் என்பது என்னுடைய இறை வேட்கை. சொல்லப்படுகின்ற சொல் என்ன தெரியுமா? காது இருக்கக்கூடியவன் கேட்க கடவன். இங்க இருக்கிற எல்லாருக்கும் தான் காது இருக்கு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது உள்ள போகுது? காது இருக்கிறவன் எல்லாம் காது இருக்கிறவன் இல்ல. அந்த உணர்வு இருக்கின்றவன், அந்த கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான தன்மை இருக்கின்றவன் தான் காதுடைய. காது இருக்குன்னா கேட்டுக்கோ, இல்லைன்னா போயிரு. வார்த்தைகள் வருகின்ற பொழுது குழந்தைகளே, உங்கள் காதுகளால், உங்கள் கண்களால், உங்களுடைய மூக்கினால், உங்களுடைய மெய்யினால், உங்களுடைய வாயினால், அது என்ன பஞ்சபூதங்கள் வருகின்றனவோ பஞ்சபுலன்களால் அப்படி எடுத்து பெரிய விஷயங்களை சாதிப்பதற்காக நான் சொல்லி தந்து கொண்டிருக்கிறேன். பெரிய விஷயங்களை சாதிப்பது என்பது சின்ன விஷயங்களை புரிந்து கொள்ளுதல். சின்ன விஷயம் தான். எவன மலை தடுக்கியா விழுறான்? சின்ன கல் தடுக்கி தானே விழுந்துரு. இந்த சிறிய கல் எது? பெரிய விஷயங்களை நம்மால் சிந்திக்க முடியாதபடிக்கு பக்கத்துல உட்கார்ந்து உன் காதை ஒருத்தன் நோண்டிக்கிட்டே இருக்கிறானா, அதாலதான் பாழாவ போகுது. ஏன் பொங்கல் வைக்கிற அதை சொல். இன்னொரு விஷயம், எங்க பட்டிமண்டபத்தில் சொல்லுவாங்க, உனக்கு தெரிஞ்சா தெரியுமா தெரியல, உனக்கு தெரிஞ்சுதான் இருக்கும். பூஜை பண்றோம்ல, பண்ணுவீங்களா வீட்டில்? விநாயகர் சதுர்த்திலாம் கொண்டாடுவீங்களா? சரி. விநாயகர் சதுர்த்தி இல்லை கிருஷ்ண ஜெயந்தி இல்லை இந்த மாதிரி பொங்கல், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்வாங்க. செஞ்சுட்டு ஃபஸ்ட்டு எடுத்து என்ன செய்வாங்க? வெரி குட். சாமிக்கு வச்சிருவாங்களா? சாமிக்கு வச்சுட்டு அப்புறமா என்ன செய்வாங்க? நமக்கு வைப்பாங்களா? அதில் கொஞ்சம் டைம் ஆகுமா? அந்த டைம் பார்த்து அப்பா பாத்ரூம் போயிடுவார். ரெடி ஆகிட்டு வரேன், சாப்பிட்லாம். ஏன்னா அவர் பூஜை செஞ்சு டயர்டாக இருப்பார். போயிடுவார். பையனுக்கு பசிக்கும். அம்மா இன்னும் சோறில் இலையில சோறு போட்டிருக்காது. இலையில சோறு ரெடியாக இருக்கிறது சாமி கிட்ட இருக்கிற சோறு. முக்கியமாக இந்த பொங்கல் மாதிரியாக இருந்தால் கூட கையில் பட்டதாக தெரிஞ்சிடும். இந்த கொழுக்கட்டெல்லாம் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கேன், தெரியாது. ஒரு பையன் என்ன பண்ணிட்டான், சரி நான் ஒன்று கேட்குறேன், பிரசாதத்தை சாமிக்கு வச்சிடணும். அதுக்கு முன்னால, சாமி வைக்கிறதுக்கு முன்னால அதை சாப்பிடலாமா? ஏன்? சாமிக்கு நீ சாப்பிட்ட என்ன ஆகும்? சாமி கண்ண குத்திரும். நம்ம பையன் ஒருத்தர் இருந்தான், அவன் பூஜைக்கு முன்னால அவனுக்கு பசிக்குது, அவனை வெயிட் பண்ணவே முடியல, அப்பா வேற இல்லை, இப்படி பார்த்தான், எடுத்து சாப்பிட்டான். அம்மாட்ட கேட்ட, அம்மா பசிக்குதுமா. டேய் சாப்பிடப்படாதுடா. ஏன்? சாமி குத்திரோண்டா கண்ணை. பையன் தெளிவா சொன்னான், குத்தாதுமா. ஏண்டா? நான் ஏற்கனவே சாப்பிட்டேமா, குத்தவே இல்லை. நான் என்ன சொல்றேன், பிரசாதத்தை படைப்பதற்கு முன்னால் சாப்பிடக்கூடாது என்பது ஒரு பண்பாடு. அது சாப்பிட்டா சாமிலாம் கண்ணை குத்தாது, சாப்பிடப்படாது. ஏன்னா இறைவனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த மன இரக்கம் இருக்கு இல்லையா, அந்த மன தாழ்ச்சி இருக்கு இல்லையா, அது உன்னை வேறு நிலையில் உயர்த்தி கொண்டே போகக்கூடிய ஒரு தன்மையை தரும் என்பதற்காக தான் அப்படி வச்சிருக்காங்க. முதல்ல பிரசாதம்னு என்னான்னு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அதுங்க அதை கேட்குமா? என்னான்னு பேசி கொடுத்துருங்க, சாமி கண்ணை குத்திரும், அவன் குத்தாதான் தான் சொல்லுவான். சாமிலாம் கோச்சிக்காது பிள்ளைகளா, நாம் நம் நிலையிலிருந்து தாழ்ந்து போவோம். இந்த பெண்களை ரொம்ப அழகா சாப்பாடு பரிமாறும் போது ஒரு விஷயம் சொல்லுவாங்க. சாப்பாடு பரிமாறக்கூடிய பெண்கள் முதலிலே சாப்பிட்டிருக்க கூடாது, நின்னபடி பரிமாறணும்பாங்க. ஏன் அப்படின்னா, வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கேன், முன்னால இருக்கிறவங்களுடைய பசி புரியாது.
பசியோடு இருக்கின்ற பொழுது நமக்கு பசிப்பது போல் தானே இவருக்கும் பசிக்கும் என்று அந்த கை அள்ளி 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 போடும் என்பதற்காகத்தான் சாப்பிட்றதுக்கு முன்னால நமக்கு சோறு போட்டுருமான்னு சொல்றது. அதே மாதிரி ஆம்பளைங்களும் நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னால எங்களுக்கு சோறு போட்டாலும் நாங்க சாப்பிடுவோம். அதெல்லாம் ஒன்றும் சாப்பிட மாட்டாலும் சொல்ல மாட்டோம். நீங்களே எங்களுக்கு சாப்பாடு போடும்போது நீங்களும் சாப்பிடாம போடுங்க, நல்லா போடுவீங்க. அது பரிமாறுகின்ற ஒரு குணம், அவ்வளவுதான். விஷயங்களை சயின்டிஃபிக்கா புரிஞ்சுக்கோங்க குழந்தைகளை. பொங்கல் ஏன் வைக்கிறோம்? புதுப்பான். நான் ஒன்று சொல்லவா? பொங்கல்ங்கிறது நத்திங். அந்த அந்த ஐயா நல்லா சொன்னாருங்க. எல்லா மத விழாக்களுக்கும் ஒவ்வொரு கதை உண்டு. கதையே இல்லாத வெறும் வாழ்வியலினுடைய புதுமையை சொல்லக்கூடிய ஒரே விழா பொங்கல் திருநாள் என்கின்ற தை திருநாள் என்கின்ற தமிழர்களுடைய விழா. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? புது பானைங்க, புது அரிசி, புது தண்ணி, புது வெல்லம், புதிய மஞ்சள், புதிய கரும்பு என்று புதியன விரும்பு. இன்றிலிருந்து உன்னுடைய லைஃப் புதுசா ஆரம்பிக்குதுங்கிற எழுச்சி கொள்வதற்காகத்தான் பொங்கல் அப்படின்னாலே பொங்குதல், வளம் பெறுதல், நிறைவடைதல், நிறைந்து நிறைந்து இருத்தல். அதை அப்படி புரிஞ்சுக்கோங்க. அது ஒரு சடங்காக புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் சில விஷயங்களை மிஸ் பண்ணிடுவோம். என்ன கேட்டா, பொங்கல் திருவிழாக்களுக்கு பெண் குழந்தைகள் தமிழ் மரபுப்படிக்கு வளர்ந்த பிள்ளைகள் ஆடை அணிய வேண்டும். நம்ம பசங்களுக்கெல்லாம் வேஷ்டி வாங்கி கொடுங்க. வேஷ்டி கட்டிட்டு வரட்டும். கட்ட தெரியலீங்க, கட்டிக்கோ ஒட்டிக்கோ, கட்டிக்கோ ஒட்டிக்கோ, கட்டிக்கோ ஒட்டிக்கோன்னு அலைகிறான். இதை நீ கட்டிக்கோ, இதை ஒட்டிக்கோன்னு. கட்டிக்கோங்கிறது 45, ஒட்டிக்கோங்கிறது 16. நீ தான் கட்ட கட்டு. வேஷ்டியில் உன் மானம், உன் மரியாதை, அந்த ஆடையை ஒருபோதும் விடாது. முக்கியமாக விழா காலங்கள்னு வரும்பொழுது உன்னை நீயே அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், தமிழ் மரபோடு உன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற சிந்தனை உனக்கு வந்தால் நீ பெரிதினும் பெரிது பெறுவதற்கான வாய்ப்புகளில் ஆசீர்வாதமாய் இருக்கிறாய் என்ற அர்த்தம். அங்கேயும் அதே பேண்ட், அந்த ஜீன்ஸ்னு ஒன்று வந்துருக்கு, துவைக்கவே மாட்டான். அவனுக்கு என்ன பிரச்சனை? நான் தோச்சா காயாது மிஸ், காயணுமே. அதுல வேற எனக்கு ரொம்ப ஆச்சரியங்க. என் பையன் உன் வயசு, உன்னை விட ஒரு வயசு பெரியவனா இருப்பான், 2 வயசு பெரியவனா, அவ்வளவுதான். பேண்ட்டை வச்சிருக்கிறான். போய் கேட்கிறேன்யா, என்ன கலாச்சாரம் இது? கிழிஞ்சிருக்குப்பா. அதுவும் திட்டம் போட்டு கிழிச்சிருக்கான். ஆனா திட்டம் போடாம தானா கிழிஞ்ச மாதிரி கிழிஞ்சிருக்கு. அதனால தான் அவ்வளோ காசாம். 16,000 ரூபாய். அட அவனை வெட்டி வெயில்ல போட 16,000 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு கிழிஞ்சி போன ஒரு பேண்ட்டை வாங்கிட்டு வரவா? அதுவும் தானா கிழிஞ்ச மாதிரி கிழிஞ்சிருக்கு. திட்டம் போட்டு கிழிக்கல, அதை அப்படி அப்படி வச்சிருக்கிறான். என்னது இது? என்ன மரபு இது? நம் மரபு இல்லையே. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். உங்க எல்லாருக்குமே ஒரு போதை இருக்கு. பெரிய விஷயத்த அப்படி தொடணுமா? சொல்றேன், கேட்டுக்குவியா? இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல முடிக்க. ரொம்ப பெரிய விஷயத்த சொல்ல போறேன். பெரிய விஷயம் உன் கைக்குள்ள வரணும்னா கேப்பியான்னு தெரியல, கடந்து போயிருவ. கடக்காத. நான் எவ்வளவு உயர்வான நிலைக்கு போனாலும், எவ்வளவு உயர்வான நிலைக்கு போனாலும் என் நிலையை மறந்ததில்லை, என் சூழலை மறந்ததில்லை, என் ஆடையை மறந்ததில்லை. ஏனென்றால் நான் தமிழச்சி. என் மதம் வேறு, உங்கள் மதம் வேறாக இருக்கலாம். ஆனால் நீயும் நானும் தமிழ். தமிழ் பேசுகிறோம், தமிழ் மரபோடு இருக்கிறோம். தமிழ் என்பது என்ன தெரியுமா? என் ஆடை. தமிழ் என்பது என் உணவு. தமிழ் என்பது என் உறவு. தமிழ் என்பது என் வாழ்க்கையில் அனைத்தும். என் நாடி நரம்பு மூச்சு எல்லாம் தமிழ். ஆனால் பிழைப்பதற்காக பல அறிவுகள், பல விஷயங்கள், பல பயணங்கள், அது வேறு. இங்க வந்து நின்ன உடனே உங்க ஆட்கள் எங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தினாங்க. நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. என்ன செஞ்சாங்க? வெரி குட், வெரி குட், வெரி குட். என்னன்னா, பூ கொடுத்தாங்க, பட்டயம் கொடுத்தாங்கன்னு சொல்லாம ஷால் போட்டாங்கன்னு சொன்ன பாரு. அதுல ஒரு சின்ன விஷயத்த மட்டும், அந்த முடிச்ச மட்டும் அப்படி லூஸ் பண்ணிட்டு போறேன். முடிஞ்சா நீ அவிழ்த்துக்கொள் அல்லது நீ போட்டுக்கொள், அது உன்பாடு, எனக்கு என்ன. ஏன் வந்த உடனே பெரியவர்களுக்கு
ஒரு பெரிய சால்வையை எடுத்து உடலை மறைத்தார்கள். நல்லா தெரிஞ்சுக்கோ, என்ன தாத்பரியம் தெரியுமா பிள்ளைகளா? மரியாதை என்பது உடலை மறைத்து வைத்திருத்தல். எப்போ நீ அதை திறந்து காட்டுறியோ அப்பவே மரியாதை போயிடுச்சுன்னு அர்த்தம். மூடி இருக்கிறது. ஆடை என்பது நம்முடைய அடையாளம். கிழிச்சி போட்டுக்கிறது இல்லை, கிழிச்சி உடலை காட்டுவது அல்ல. என்றால் பண்பாட்டில் இருந்து கீழே இறங்கி இருக்கிறோம் பொருள். ஒரு காலகட்டத்தில் பொம்பளை பிள்ளைங்களுக்கு நான் சொல்றேன், ஒரு காலகட்டத்தில் நாம பிளவுஸே போட முடியாது. பிளவுஸ் போட்டா மார்பு அறுத்துட்டாங்க திருவிதாங்கூர்ல. அப்ப நடந்த போர் தான் வைக்கம் போர். மேல்சீலை இயக்கத்தை நடத்தினார் தந்தை பெரியார். இது என் உடல், நான் மறைத்துக் கொள்வேன், காட்ட மாட்டேன் என்று சொல்லி. ஏனென்றால் நாம முழங்காலுக்கு கீழே சேலை கட்ட முடியாது, அடிச்சு துவைச்சிருவாங்க, ரத்தம் பார்க்க விட மாட்டாங்க. மேலாடை அணியவே கூடாது. தாய்மார்களும் பாட்டிமார்களும் இளம் பெண்களும் போட முடியாது பிளவுஸ். போட்டீங்கன்னா வரி கட்டணும், மார்பு வரின்னு பேர். இதுக்கு லக்ஸுரி டாக்ஸ், ஜிஎஸ்டி மாதிரி வரும். கடலை உருண்டை சாப்பிட்டா 18% கொடுக்கணும் நீ கவர்மெண்ட்டுக்கு. லக்ஸுரி டாக்ஸ் போட்டாங்க நமக்கு. பிளவுஸ் போடுறதுக்கு டாக்ஸ் கட்டுற நாட்டில் இது என் உடல், என்னுடைய மானம், இதை நான் மறைத்துக் கொள்வேன் என்று நமக்கு சீலையை மாறாப்புல போட்ட எத்தனையோ பெரியவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துவதை விட்டுவிட்டு அதை குறைத்து கொண்டு தெரியலாமா? முழங்கால் வரைக்கும் உயர்த்தி இருந்த சேலையை கணுக்கால் வரைக்கும் இழுத்து விட்டது யாரு? மணலி கந்தசாமி என்று கூறு என்ற மணலி கந்தசாமியை நம் குழந்தைகள் படிக்க வேண்டும். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, ஆடை அணிவதுதான் சுதந்திரம், ஆடை அவிழ்ப்பது அடிமைத்தனம். ஆடையை குறைத்துக் கொள்ளுதல் அடிமைத்தனம். ஆண்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த விஷயத்துல. அவங்கள நீ ஆடையை குறைச்சிடலாம், அவங்கள சினிமாவில் நீ பார்க்க முடியாது. ஜூரிச்சில் ஆடினாலும் ஃபுல் கவரேஜோடு ஆடுவாங்க. நம்ம பொம்பளை பிள்ளைங்க தான் கால் கட்டிக்கிட்டு, கையை கட்டிட்டு, உடம்ப கட்டி. எங்கே உடல் காட்டப்படுகிறதோ அங்கே அந்த பெண்ணினுடைய ஏதோ ஒன்று விற்பனை செய்யப்படுகிறது. மானமுள்ள தமிழச்சிகள் நம்முடைய உடல் அசைவுகளையோ உடலையோ விற்பனை பொருளாக மாற்ற மாட்டார்கள் என்பதுதான் நம்முடைய மண்ணினுடைய பண்பாடு. நாம் வீர தமிழச்சிகள், மானத்துடனான தமிழச்சிகள். அப்படிதான் நம்முடைய ட்ரெஸ் இருக்கணும், அப்படிதான் நம்முடைய சொல் இருக்கணும், அப்படித்தான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். இப்படி ரிபெல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு விஷயத்த வித்தியாசமா புரிஞ்சுக்கோங்க. எத்தனை பேருக்கு ஜெயிக்கணும்னு ஆசை? மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் ஜெயிக்கணும்னு ஆசை. யார யார பிள்ளைகளா? உங்களையே வா, என்னப்பா சொல்ல. யார? ஒரு 5 லட்சம் பேரை ஜெயிக்கணும் மேடம், அப்போதான் மாநிலத்தில் முதல் +2 பொண்ணா வர முடியும். ஒரு 5 லட்சம் பேரை ஜெயிக்கணும். அப்படியா? யாரை ஜெயிக்கணும்? எல்லாரும் ஜெயிக்கணும்னு ஆசை இல்லை. அப்படின்னா என்ன? நான் ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு போவா, இதை பேசிட்டு முடிச்சுட்டு போயிடுறேன். டீச்சர்ஸ்க்கு தனியாக வர பேசுறதுக்கு. குழந்தைகள் நிதானமாக கவனிங்க, கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க. பாருங்க, இப்போவே ஒரு 4 இன்ச்சு வளர்ந்துட்டீங்க. நிமிர்ந்து உட்காந்தால் ஒரு நல்ல விஷயம் டீச்சர்ஸ்க்கும் சொல்கிறேன். டெய்லி உட்காரும் பொழுது பேக் போன் இருக்குல்ல, எரெக்டடாக உட்காருங்க. ஆயுசு நீடிக்கும். நெடியே உட்காரக்கூடாது. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, புவியில் யாருக்கும் அஞ்சாத நெறி, ஞான செருக்கு இருக்கணும். நிமிர்ந்து உட்காருங்க. உட்காந்துட்டு இதை கேளுங்க. எல்லாருக்கும் ஜெயிக்கணும்னு ஆசை. ஆனால் இது வேற ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குங்கிறதுனால ஓகே, நோ இஷ்யூஸ். நான் என் பேரன்பின் பெருவழிப்பாடாக சொல்கிறேன். ஆஸ் எ டீச்சர், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற குழந்தைகள் மீது அவ்வளவு எனக்கு அக்கறை இல்லைங்க. எனக்கு அவ்வளோ ஒன்றும் அவங்க மேலே ஈர்ப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளையெல்லாம் பார்த்தா ஓகே சரிப்போ அப்படின்னு விட்டுருவேன். இது எது இந்த இயேசு கிறிஸ்து கையில் பிடிச்சிட்டு இருக்கிறாருல ஆட்டுக்குட்டி, அது ரொம்ப நல்ல ஆட்டுக்குட்டிலாம் இல்லை, ஏற்கனவே கால் உடஞ்ச ஆட்டுக்குட்டி. அது நெருக்கி அப்படி வச்சுருப்பார். ஏன்னா கீழே விட்டா மறுபடியும் போய் காலை உடைச்சிக்கோன்னு. நாங்கள்லாம் அந்த மாதிரி ஆட்களை நெருக்கமாக வச்சுருப்போம்.
மற்ற ஆளெல்லாம் வந்து மேய்ச்சல் நிலத்தில் விட்டுருப்போம், அப்படி கண்ணில் தான் பார்வை. மற்றது யார் கீழே அப்படி போயிடுவாங்களோ அவங்கள தான் கண்காணிச்சுட்டே இருக்கிறது. அதான் என் கிளாஸில் யாரும் ஃபெயில் ஆகிறதில்ல. I don't concentrate on brilliant student. I concentrate on a very moderate students. There is no poor students at all. Poor student ஒன்று கிடையாது. Poor teacher இருக்காங்க, poor students கிடையாது. It is my understanding. இந்த டாக்டரை விட டீச்சிங் ப்ரொஃபஷன் ரொம்ப மேலான தெரியுமா சார் உங்களுக்கு? டாக்டர் ப்ரொஃபஷனும் டீச்சிங் ப்ரொஃபஷனும் ரெண்டும் நோபல் ப்ரொஃபஷன். கண்டிப்பாக டாக்டர்ஸ் வந்து தே ஆர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் காட். ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்கள. ஆனால் அவங்கள விட நாங்கள் கொஞ்சம் பிளெஸ்ட். எப்படின்னா, இப்போது உங்கள் சவுந்தரராஜன் சார் தான் வராருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு தெருல முன்னால் ஒரு டாக்டர் வந்துட்டார், இவருடைய வாத்தியார் வந்துட்டார். இப்போ நான் இருக்கிற முன்னால் வாத்தியார் தைரியமாக சொல்லலாங்க, மிஸ்டர் சவுந்தரராஜன் என் ஸ்டூடெண்ட். புரியுதா? Teaching profession is a blessed profession. You are next to God. Next. அன்னை, பிதா, குரு, தெய்வம். தெய்வத்திற்கு முன்னால் குரு, குருக்கு அப்புறமா தான் அப்பா, அப்பா அப்புறமா அம்மா. இப்படி போவோம் ஹைரார்கி. ஆக்சுவலா பார்த்தா நீங்க எல்லாரும் ஜெயிக்கணும். ஒரு சின்ன நுட்பமான விஷயத்தை சொல்லிட்டு போயிடுறேன். பெரிய விஷயம் அது, ஆனா அவ்வளவு சீக்கிரமா புரியாது. புரியாததுனால தான் பெரிய விஷயங்களா இருக்கு. புரிஞ்சிருச்சுன்னா அது நமக்கு சாதாரண விஷயம். உயர்வானவர்கள் எப்பொழுதும் பெரிய விஷயங்களை சாதாரணமாக புரிந்து கொண்டிருக்கின்றவர்கள். சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திருடாதே. என்ன வார்த்தை தெரியுமா அந்த பாட்டு? இப்போ இது படிக்கிறீங்களா பாட்டு? ஆளை பாருங்க. டாடி மம்மி வீட்டில் இல்லை, வீட்டில் என்ன பாடுற நீ? அசிங்கமான வார்த்தைகளோடு சேர்ந்த பாட்டை வெக்கம் இல்லாம பாடிக்கிட்டு அதுல வேற சிரிச்சுக்கிட்டு இருந்தா எங்கிருந்து பெரிய விஷயம் வந்து சேரும்? எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ன தெரியுமா? உங்களை போலெல்லாம் என் மகன் பணக்கார வீட்டு குழந்தை, நான் பணக்கார வீட்டு குழந்தை இல்லை, நான் ஏழை வீட்டு குழந்தை. மார்கபந்து சார் இருக்கார்ல, அவர் வீட்டு குழந்தைகள் பணக்கார வீட்டு குழந்தைகள், மார்கபந்து ஏழை வீட்டு குழந்தை. அவர் ஏழைதான். சிவாஜி கணேசன் 10 ரூபா கொடுப்பாராம், பிரபு சார் வந்து 1000 ரூபா கொடுப்பாராம். அப்போ கேட்பாங்களா, நீங்க எவ்வளவு பெரிய நடிகர்? இல்லையா, நான் ஏழையா, அவன் பணக்கார வீட்டு பையன், அவன் கொடுக்குறான், நான் ஏழை வீட்டு பையன்டான்னு பாரான் சிவாஜி ஐயா. நுட்பமா சொல்றேன், பெரிய விஷயங்கள் சாதாரணமா சொல்றேன். இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பசங்களை எனக்கு ரொம்ப இரிட்டேட் பண்ணுவாங்க. நான் ஸ்டூடெண்டா இருக்கும்போது பயங்கர இரிட்டேஷனுங்க அதுங்க. அதுங்களுடைய ஆட்டிடியூட் இருக்குல்ல, அதுங்க ஆக்சுவலா நம்ம கூட சாதாரணமா தான் இருக்கும், ஆனா எப்படி படிக்கணும்னு தெரியாது, ஆனா படிக்கிறதையும் சொல்லி தராது. ஆனா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டு வந்து உட்காரும். மறுபடியும் நம்ம செய்கிற எல்லா அட்டூழியங்கள்லையும் கூட நிற்கும், சிரிக்கும், எல்லாம் பண்ணோம். ஆனால் படிக்கும்போது மட்டும் படிச்சுட்டு வந்துடும். நம்ம படிக்கும்போதும் அட்டூழியம் பண்ணுவோம், இங்கேயும் அட்டூழியம் பண்ணுவோம். நமக்கு தெரியாதுல்ல. தெரியாததுனால தான் குழந்தைகளை பல நேரங்களில் முன்னேறதுனா என்னன்னு தெரியும். நான் சொல்லி தரேன் பாரு, இப்போ சொல்லி தரவா வேணாமா? கற்றுக்கிறியா? வெரி ஸ்மால் திங்ஸ், வெரி ஸ்மால். நீ என்ன செய், இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைய இன்னிலேருந்து கொஞ்சம் கவனி. ஆனா கவனிக்கிறது தெரியக்கூடாது, சரியா? பார்த்துக்க, கான்ஷியஸா பாரு, கான்ஷியஸா ஜஸ்ட் வாட்ச் தெம். டோன்ட் டு எனிதிங், ஜஸ்ட் வாட்ச் தெம். இப்போ நான் உனக்கு என்ன தெரியுமா சொல்ல போறேன்? ஜெயிக்கிறது சொல்ல போறது இல்லை, யாரை ஜெயிக்கிறதுன்னு சொல்ல தர போறேன். யாருங்கிறது சொல்ல தர பாரு. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க சொல்லி தர மாட்டேன் நான். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவனை ஜெயிக்கிறது எப்படின்னு சொல்லி தரேன். ஓகே? கிளாஸ் போவாங்கல்ல, எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போவீங்க தானே?
விடமாட்டாங்க. இல்லைண்ணா கண்டிப்பாக போகணும். போகும்போது வாசல்லையே அந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறான புடி பேச்சு கூட அவன் பேச மாட்டான். ஒன்று ஒரு ஃபர்ஸ்ட் மார்க் சொல்லுது, மறந்துடுவோம், ஹலோ அப்படின்னு சொன்னால் மறந்துடுவோமா. அதுக்கு பேரா படிப்பு? கடைசி வரைக்கும் மறக்காமல் இருக்கிறதுக்கு பேர் தான் படிப்பு. ஏன் நான் சொன்னல, புயலே நடந்தாலும் சைலண்டாக உட்காந்துருக்க பேர் தான் படிப்பு. நீ பேச்சு கூட நீ பேச்சு கொடுக்கறதுக்கு முன்னாலேயே அவ சொல்லிடுவான், அவன் சொல்லிடுவான், ஒண்ணுமே படிக்கலப்பா சொல்றானா. நான் எல்லாம் படிச்சவன் சொல்லவே மாட்டானே, படிச்சவன் ஒண்ணுமே படிக்கலப்பா அப்படிம்பால. அவனை பார்த்து வச்சுக்கோ. அவன் எக்ஸாம் எழுதிட்டோம், எக்ஸாமினேஷன் நுழைஞ்சப்பறம் யாரும் பார்க்காத, உன் பேப்பரை பாரு, உன் கொஸ்டின் பேப்பரை பாரு, உன் கான்சன்ட்ரேஷனை பாரு, எழுதிடு. எழுதிட்டு நீ என்ன பண்ணு, வீட்டுக்கு போயிரு. அப்போ என்னென்ன அட்டூழியம் பண்ணுமோ எல்லாம் பண்ணு, எல்லாம் முடி. திங்கக்கிழமை நூறு கிழமை வரும், திங்கக்கிழமை வருமா, அன்னைக்கு மட்டும் டீச்சர் வந்து பயங்கரமாக டிப் டாப்பாக வருவாங்க. அவங்க என்னன்னு தெரியல, அவங்க நடந்து வரும்போதே, காரிடரில் நடந்து வரும்போதே புத்தி சொல்லும் உஷாரு. ஏன்னா திருத்தின பேப்பரை கையில் எடுத்து வருவார். அது கையில் அப்படி எடுத்துட்டு வரும்போதே அப்படி இருக்குங்க, வேகம் அப்படி நடந்து வருவாங்க பாரு. நல்ல டீச்சராக இருந்தா பேப்பரை வச்சுட்டு அட்டண்டன்ஸ் எடுத்துட்டு பேப்பரை எடுத்து பேர் மட்டும் சொல்லி கொடுப்பாங்க. என்ன மாதிரி டீச்சராக இருந்தா பேரோட மார்க்கையும் சேர்த்து சேர்த்து கூவி 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 கொடுப்பாங்க. கொடுப்பீங்களா? என்ன மாதிரி டீச்சர்ஸ் நிறைய இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நீ என்ன பண்ணு, ஒண்ணுமே படிக்கலப்பா அப்படின்னால அவன் பேப்பர் வரும். ஒரு பேரை சொல்றேன், பேரை சொன்னா இங்க யாராவது இருப்பீங்க, சரி பேரை சொல்லாம சொல்றேன். எல்லாரும் கை தட்டுங்க அப்படின்னோட எல்லாரும் கை தட்டுவாங்க. இவன் தான் இன்னைக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் அப்படின்ன உடனே அவன் எழுந்திரிச்சு நிற்பான். கடகடன் வந்து பேப்பர் வாங்க வேண்டியதானே, வாங்க மாட்டான், கொஞ்ச நேரம் தட்டட்டும் அப்படியே நிற்பான். கொஞ்ச நேரம் கை தட்டி முடிச்சு வாங்கிட்டு வந்து அவன் டேபிள், அடுத்து நம்ம பேர் வரும். கூப்பிடுவாங்க, கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. அதெல்லாம் பாவம் புள்ள மார்க்கு குறைச்சலாம் வாங்கியிருக்குது, மறைவா குட்டிந்தா அப்படின்லாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேரா கூப்பிட்டு அவமானப்படுத்துவாங்க. இங்க வா, 30 30 30 மார்க்குனா நீ என்ன பண்ணு, வரும்போதே அந்த மார்க்கை முடிஞ்சா பார்த்துட்டு வா. கண்ணில் 98ன்னு வரும். 100 இருக்குன்னு வச்சுக்க, சார் சொல்றாரு, ஏன் விடுவானே 100. டீச்சர்ஸனுடைய கையெழுத்தெல்லாம் சுமாராக தாங்க இருக்கும். ஆனால் அந்த 100ன்னு போடும்போது மட்டும் ஒரு அழகு வரும் பாரு. அப்படி அப்படி போட்டு ஒரு சதவீத குறி போட்டு ஒரு வி போட்டு ஒரு குட்டு அப்படி போடுவாங்க. ஒரு நன்று அப்படின்னு போட்டு கீழே 2 புள்ளி வேற வைப்பாங்க. பார்த்துருக்கியா அந்த பேப்பரை? கிரீனிங்காவது பரவாயில்ல சார், டெத்து சென்டென்ஸ் எழுதுற கிரீனிங்கை விட கலவரமான ஒரு விஷயம் இந்த டீச்சர் கையில் இருக்க ரெட் பென். அந்த ரெட் பென் படுத்துற பாடு கடவுளே. நம்ம 30ஓட இருப்போமா பார். இதுக்கு பேர் தான் மார்க். என் கிளாஸ்ல ஒன்று 98 வாங்கிக்கிட்டு அழுதுட்டு இருக்குது, ஒன்று பக்கத்தில் சிரிச்சிட்டு. இது 98 வந்து ஏமா அழுவுறேன்னு கேட்டோம். எங்க அப்பா 2 மார்க் எங்கன்னு கேட்டு திட்டுவாங்க அப்படிங்குது. அதில் சிரிச்சிட்டே சொல்லுது, அது என்கிட்ட இருக்குன்னு சொல்ல வேண்டியது தானே. அது 2 தான் வாங்கிருக்குது. அது வெக்கமே இல்லாமல் சிரிச்சிட்டு இருக்குது. இது 98 வாங்கி கவலையில் அழுதுட்டு இருக்குது. சில பிள்ளைகளுக்கு தான் வாங்குற மார்க்கை தான் வாழ்க்கையில் தீ வைக்க போதுன்னே தெரியாது, சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. கடைசியாக கூப்பிட்டு அந்த மார்க் ஷீட் கொடுத்து அனுப்புவாங்க பாரு, அந்த டேலி ஷீட் மார்க் ஷீட். ஒன்று சொல்கிறேன், நம்ம குழியில் சவக்குழியில் நம்ம உடம்பு போகும்ல, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை முழுக்க இருக்க போகிற மேட்ரு அந்த மார்க் ஷீட். கூடவே இருக்கோங்க, நம்ம யாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதை உஷாரா நல்லபடியாக வச்சுக்கணும்.
அதுல கோட்டவே விடக்கூடாது. எவ்வளவு கலவரம் வந்தாலும் அதுல மட்டும் மார்க் வாங்கினேன். நான் எவ்வளவு கலவரம் இருந்தாலும் அதுல மட்டும் மார்க் வாங்குறதுனால தான் இன்னைக்கு பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பேராசிரியரா இருக்கேன். பயங்கர கலாட்டா பார்ட்டி நான். ஆனா படிக்கிற டைம்ல மட்டும் படிச்சிருவேன், மார்க் மட்டும் வாங்கிடுவேன். உஷாரா எங்கெங்க எந்தெந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவேன். எங்கெங்க வேலை அப்ளிகேஷன் எப்படிலாம் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் போய் உட்காந்துருவேன். என்னென்ன விஷயம் ஒரு மீட்டிங்க்கு வரமா கரெக்டாக படிச்சுட்டு வரணும், கரெக்டாக பிள்ளைகளை கிராஸ் பண்ணணுன்றது அலர்ட்டாக இருப்பேன் நான். ஆனால் பயங்கர ஜாலி டைப். ஜாலி எங்கேயோ அங்கே ஜாலி. அக்வாமேன் வரைக்கும் பார்த்துட்டேன்னா பார்த்துக்க, பபிள் பி கூட பார்த்துட்டேன், அதெல்லாம் மிஸ் பண்ணவே மாட்டேன். ஆனால் இந்த படங்கள்லாம் பார்க்க இந்த 2O பார்க்கல, சர்க்கார் பார்க்கல, இப்போ இருக்கிற விஸ்வாசமும் பார்க்க போகிறது இல்லை, பேட்டையும் பார்க்க மாட்டேன். அது என்டர்டெயின்மெண்ட் வேல்யூவை கடந்து வேறு எங்கோ என் மனிதர்களை பாதிக்கின்ற பொழுது அதை பார்க்கறது இல்லை. என் மனசுக்கு வெளிப்படையாக நான் சொல்கிறேன், பார்க்க மாட்டேன். எனக்கு சில கோபங்கள் உண்டு, அதனால் பார்க்குறேன். நீ என்ன பண்ணு, உனக்கு முன்னால் கொடுத்துட்டாங்களா 30 கொடுத்துட்டாங்களா, அவமானப்படாதன்னு சொல்ல மாட்டேன். படு படு. தோத்துட்டா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் டீச்சர்லாம் இல்லை. நான் தோக்க கூடாது. ஏன் தோத்த? எங்க நடந்துச்சு தப்பு? எங்க விட்டுட்ட? நீ விடக்கூடாது. அதுக்கு வரலையே, அதுக்கு நீ இவ்வளோ நேரம் செலவழிக்கலையே. அந்த டீச்சர் நான் எல்லாருக்காக தானே. பர்வீன் சுல்தான் நான் உன்னை மட்டும் தனியாக கூப்பிட்டா பேசிட்டு இருக்கிறேன், எல்லாருக்காக தானே பேசிட்டு இருக்கிறேன். நீ என்ன பண்ணு, போ வீட்டுக்கு போய் உட்கார். 98 மனசுல கொண்டு வராத, வந்தா வீக் ஆயிருவ. 100 மனசுல நினைக்காத, உன் 30 கொண்டு வா. உன் பேப்பர் இருக்குல்ல, உன் 30 கொண்டு வா, உன் 40 கொண்டு வா, உன் 50 கொண்டு வா, எவ்வளவு இருக்குதோ கொண்டு வா. கொண்டு வந்து உட்கார். அடுத்த டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணு. உன் நோக்கம் என்ன தெரியுமா? 98க்கு போறது இல்லை, நான் ஜெயிக்கிறதுக்கான சூட்சமம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், பெரிய விஷயம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். 98 யோசிக்காத, 100 யோசிக்காத, 100 to 100 வாங்கணும், 100 to 100. அதெல்லாம் 98 வாங்குறது யோசிக்கட்டும். நம்ம 30, நம்ம என்ன தெரியுமா யோசிக்கணும்? 30 35 தாண்டணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்ல இந்த 30 தாண்டணும்டா. நீ என்ன பண்ணு, நெக்ஸ்ட் 35 ஃபெயில் தான், ஆனா என்ன பண்ணு 30 தாண்டு. உன்னை கூப்பிட்டு மறுபடியும் திட்டுவாங்க தான், ஆனா நல்ல டீச்சரா இருந்தா திட்ட மாட்டேன். சரியா? நீ போகும்போது அந்த 100 அப்படி தாண்டிட்டு போயேன், பார்த்துட்டு போ. அது 100 ஒருவேளை 98 வாங்கியிருக்கலாம், அந்த 98 ஒருவேளை 96 வாங்கியிருக்கலாம். ஆஸ் அ டீச்சர் நான் சொல்கிறேன், அவன் தான் ஃபஸ்ட்டு கிளாஸில். இன்னும் கேட்டால் அவன் தான் ஸ்கூல்லையும் ஃபஸ்ட்டாக வருவான், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் லாஜிக்கலாக நான் சொல்கிறேன், லைஃப்பை புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன். 100லேருந்து 98 வாங்குறவன் தோக்குறான், 30லேருந்து 35 வாங்குற நீ ஜெயிக்கிற. இவ்வளோதான். இதான் ஸ்ட்ராட்டஜி. வின்னிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ப்ரோக்ரஸ். ஷோ யுவர் ப்ரோக்ரஸ். இந்த ஸ்கூல்ல கொடுக்குற ரிப்போர்ட்டுக்கு என்ன பேரு? ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட். ப்ரோக்ரஸ். ஷோ யுவர் ப்ரோக்ரஸ். ஈச் அண்ட் எவ்ரி பெர்ஃபார்மன்ஸ் ஷோ யுவர் ப்ரோக்ரஸ். இப்போ என்னுடைய பேச்சை சவுந்தரராஜன் சார் கேட்டிருக்காரு, சேகர் சார் கேட்டிருக்காரு. அவருக்கு நான் கொடுக்குற பதில் என்ன? இதோ எனக்காகவே இவர் முன்னால் பாடுவதற்கு நான் பெருமைப்படுகிறேன் பேசினாரு ஒரு உங்களுடைய நடன ஆசிரியர். அவர் வைரமுத்து பேச்சு, கமலாசன் பேச்சு, பர்வீன் சுல்தானா பேச்சுன்னு சொன்னாரு. அவருக்கு நான் கொடுக்கின்ற பரிசு என்ன? நான் வைரமுத்து மாதிரி பேசுறது இல்லை. 3வது பேரா தான் என் பேரை சொன்னாரு. இனிமேல் ஃபர்ஸ்ட் பேரா என் பேரை சொல்றதுக்கு நான் வைரமுத்துவை ஜெயிக்கணும். இல்ல என் பேர் ஃபர்ஸ்டா வரணும்னா நான் என்ன தெரியுமா பண்ணணும்? ஏற்கனவே அவர் என் பேச்சை கேட்டிருக்கிறாருல, அந்த பேச்சை விட இந்த பேச்சு சூப்பரா பேசணும். அப்போதான் என் பேச்சு ஃபர்ஸ்டா வருமே தவிர யாரோ ஒருத்தனை ஜெயிக்கிறதன் மூலமா ஃபர்ஸ்டா வர முடியாது. ஸ்ட்ராட்டஜி. உன்னுடைய ஹைட்ஸ், உன்னுடைய அடுத்த கட்ட இலக்கை நோக்கி உன்னை நீயே நகர்த்தி கொண்டே போ. சிகரம் தொடுவது என்பது யாரோ ஒருவன் தொட்ட சிகரத்தை தொடுவது அல்ல, உன் உயரத்தின் எல்லையை தொடுவது. ஜஸ்ட் அந்த ஹைட்டுக்கு மட்டும் போயிடு. இந்த வளாகத்தில் தோத்துட்டு மட்டும் போயிடாத.
தோல்வி என்பது நீ வந்து ஃபெயில் ஆறது இல்லை. அவர் அவ்வளோ கர்வமா சொல்றாருங்க. அந்த அளவுக்கு சொல்றார். 100% மேடம். அந்த கர்வம் இருக்கு இல்லையா, அந்த கர்வத்திற்கான சாட்சியாக உன்னுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை காட்டு. இந்த ஸ்கூலுக்கு என் பையன் அப்படி காட்டினேங்க நான். அந்த ஸ்கூல்ல அந்த பையன் வரும்பொழுது 18 மார்க் தான் வாங்கியிருந்தான். 8th ஸ்டாண்டர்ட்ல விட்டு அந்த ஸ்கூல்ல 18 தான் வாங்குவான். பார்டர் லைன்ல தான் பாஸ் பண்ணுவான். கொண்டு வந்து விட்டேன் 10th சிபிஎஸ்சி 9ங்க, 10 out of 9 வாங்கினான். 18 வாங்கினவன் ப்ராக்ரஸ் காட்டிட்டு இருந்தான். ஸ்கூல் பீப்புள் லீடர் ஆனா ப்ராக்ரஸ். இவ்வளோ குண்டா இருப்பாங்க, பாண்டா மாதிரி இருப்பான், உருளையா இருப்பான். அப்படியே 8ஆம் கிளாஸ்ல உருளையா கொண்டு, நான் போட்டோ காட்டுறேன் சார், உருளையா கொண்டு போய் விட்டேன். பிளாக் சீத்தா மாதிரி ஆனாங்க. 3 வருஷத்துல பிளாக் சீத்தா மாதிரி ஆயிட்டான். ஸ்கேல் மாதிரி ஆயிட்டான். இடுப்பு 32 சைஸ். போய் ஆர்டிசிக்கு போயிட்டு வந்தான். பெஸ்ட் கேடட், ஸ்கூல் பீப்புள் லீடர், இங்கிலீஷ் லாங்குவேஜ். ப்ராக்ரஸ் காட்டுங்கிற நானு. முட்டாள் இல்லை, நாம யாருமே முட்டாள்கள் கிடையாது. ப்ராக்ரஸ் காட்டுறவங்க தான் பெரிது இல்லை, பெரிதினும் பெரிது. எனக்கு இந்த பெட்டர், பெஸ்ட், எக்ஸலன்ட்லாம் கிடையாது. பெரிது எது தெரியுமா? லெஜெண்ட். லெஜெண்டா வந்து நில்லு. தவிர்க்க முடியாத சக்தியாக வந்து நில். எந்த பள்ளிக்கூடம் உன்னை பாடம் சொல்லி கொடுப்பதற்காக, எந்த பள்ளிக்கூடம் உன்னுடைய தலையில் கொட்டி உன்னை உட்கார வைத்து பாடம் சொல்லி தந்ததோ அந்த பள்ளிக்கூடத்திற்கு சீஃப் கெஸ்டா வந்து உட்கார். அப்படி வந்து உட்கார். அங்கிருந்து இங்க 10 அடி தான். அவ்வளவு சீக்கிரம் வந்துட முடியாது. அந்த 10 அடி தாண்டறதுக்கு மிகப்பெரிய விஷயங்களை நீ கடந்து வர வேண்டும். நான் ஆசீர்வதிக்கிறேன். நீ மிகப்பெரிய விஷயங்களுக்கு நீ ஏம் பண்ணணும்.